الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك أنزلناه حكما عربيا ولئن اتبعت أهواهم بعد ما جاءك من العلم ما لك من الله من ولي ولا واق. இவ்வாறுதான் அரபி மொழியிலே சட்டங்களை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். وَلَئِنِ اتَّبَعْتَ أَهْوَاهُمْ مَا جَاءَكَ مِنَ الْعِلْمِ بَعْدَ مَا جَاءَكَ مِنَ الْعِلْمِ. நபியே, கல்வி ஞானம் வந்ததற்கு பின்பு அந்த மனிதருடைய மனோ இச்சைகளை பின்பற்றினால் மாலக மினல்லாஹி மின் வலியும் வலா வாக், அல்லாஹ்விடமிருந்து உனக்கு எந்த ஒரு பாதுகாவலனும் கிடையாது, மேலும் வலா வாக், உன்னை காப்பாற்றக்கூடியவர்களில் யாரும் கிடையாது. 13வது அத்தியாயத்தில் 37வது வசனத்திலே இந்த அல் குர்ஆன் என்பது அரபி மொழியிலே இறக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். எப்படி ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவருடைய மொழிகளில் அந்த வேதங்கள் இறக்கப்பட்டு அந்த நபிமார்கள் அனுப்பப்பட்டிருந்தார்களோ, அதுபோன்று அரபி மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராகவும் அவர்களுக்கு அரபி மொழியில் ஒரு வேதத்தையும் அல்லாஹ் வழங்கினார். இவ்வாறுதான் நாம் வழங்கினோம் என்று சொன்னால், இதற்கு முன்பு எப்படி ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களுக்கும் இந்த இறை தூதர்களையும் வேதங்களையும் நாம் அனுப்பினோமோ, அதுபோன்று நபியை உண்மை நாம் அனுப்பியிருக்கின்றோம். அரபி மொழியிலே இந்த வேதத்தை நாம் வழங்கியிருக்கின்றோம். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும் பொழுது கடுமையான வார்த்தைகளை கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரிக்கின்றார். وَلَئِنِ اتَّبَعْتَ أَهْوَاهُمْ بَعْدَ مَا جَاءَكَ مِنَ الْعِلْمِ. இந்த கல்வி ஞானம், வஹி என்ற அந்த இறை செய்தி நபியே உங்களுக்கு வந்து விட்டது. இனி வந்ததற்கு பின்பு அந்த உங்களோடு இருக்கக்கூடிய மனிதர்களின் மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்ற கூடாது. அப்படி பின்பற்றினால் அல்லாஹ்விடமிருந்து எந்த உதவியும் உங்களுக்கு கிடையாது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், எச்சரிக்கின்றான். இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இறைத்தூதர்கள் என்பவர்கள் சாதாரணமாக அல்லாஹ் யாரையும் தேர்ந்தெடுப்பதில்லை. அவன் குறிப்பிட்ட மனிதர்களை, அதை கொண்டு மாணவர்களையும் குறிப்பிட்டவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வகை செய்திக்காக வேண்டியும் சில முக்கியமான பொறுப்புகளையும் அல்லாஹ் கொடுக்குகின்றான். அதை போன்றுதான் மனிதர்களிலேயே ஆகச் சிறந்த மனிதர்களாக யார் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றார்களோ, எந்த விதமான பொய் இல்லாமல், பிராடுகள் இல்லாமல், மக்களுக்கு மத்தியிலே நீதமாக நேர்மையாக நல்ல பேர் எடுத்திருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், தேர்ந்தெடுக்கின்றான். அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை கொண்ட ஒரு மனிதரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். அப்ப அங்கேயே முடிவாகி விடுகின்றது, இவர் நல்ல மனிதர் தான் என்பது முடிவாகி விடுகின்றது. அப்படி முடிவானதற்கு பின்பு அல்லாஹ் ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? வலையினி தபஅத அஹ்வாஹும் மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம். கல்வி வந்ததற்கு பின்பு அந்த மனிதனுடைய மனோ இச்சைகளை நீ பின்பற்றினால் அல்லாஹ்விடமிருந்து உனக்கு எந்த உதவியும் வராது என்ற கடுமையான எச்சரிக்கையை அல்லாஹ் வழங்கி ஏன் வழங்கிட்டான்? அதான் முடிவாகிவிட்டதே. அதாவது இதை வைத்துக் கொண்டு சிலர் என்ன செய்கிறார்கள், நபி என்பவர்கள் அவர்கள் சொர்க்கவாதி, அவருக்கு என்ன முடிஞ்சிருச்சு, அவங்க மிக உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார்கள். இதை நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மூமினாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அப்ப நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இவர்கள் எப்படி இணை வைப்பார்கள் என்ற சில கேள்விகளை கேட்கின்றார்கள். என்றைக்கு இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டு ஈமானுடைய அந்த தரத்தை உணர்ந்து முஸ்லிமாக ஒரு மனிதர் தன் வாழ்க்கையை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டாரோ, அவர் முழுக்க முழுக்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமையும் நம்பியவர்களாகத்தான் வாழ்வார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமும் இதிலிருந்து ஒரு அளவு கூட அவங்களுக்கு என்ன இருக்காது, பிசகுதல், அதாவது நம்பிக்கை, இறை நம்பிக்கை என்பதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் வணக்க வழிபாடுகளில் சில குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையில் முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் எப்படித்தான் வாழ்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை, கபருடைய வேதனை, மறுமையுடைய வேதனை, சொர்க்கம், நரகம், கேள்வி, பதில் இவையெல்லாம் இருக்குது என்ற முழு நம்பிக்கையிலே இருக்கின்றார்கள். அப்ப அந்த மனிதர்களை பார்த்து நீங்க எப்படி சிரிக்கி வைக்கிறீங்கன்னு சொல்லலாம் என்று கேட்கின்றார்கள். அவங்க அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வைத்தாங்க, அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. மற்ற சில அவுலியாக்களை என்ன செய்றாங்க, அவங்க உதவிக்கு தேடுறாங்க. அப்ப அவுலியாக்களை உதவி தேடுவது சிரிக்கி என்றே நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று இதே வார்த்தையை தான் நபியை பார்த்தும் இந்த கேள்வி கேட்கலாம்.
நபி என்று முடிவாக்கப்பட்டவர் சிறந்த மனிதர், ஆக சிறந்த உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரை பார்த்து அல்லாஹ் என்ன எச்சரிக்கை செய்கிறான்? காலங்கள் எப்படி வேண்டாலும் உருண்டு போகலாம், மாறலாம், எந்த நேரத்தில் எது வேண்டாலும் நடக்கலாம். யார் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, அல்லது இறைத்துவராக இருந்தாலும் சரி, ஏன் மலக்காக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய பவர் இருக்குதே, அந்த பவர்ல யாரும் கை வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய சக்தி, ஆற்றல், அதுல யாருக்கும் என்னென்ன எந்த விதமான பரிந்துரையோ பேசுவதோ அதிகாரமோ யாருக்கும் கிடையாது. அது நபியாக இருந்தாலும் சரி, மலக்காக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் சொர்க்கவாதிதான், என்னிடத்தில் நேசத்துக்குரியவர். நபி மட்டுமல்ல, எல்லா இறைத்தூதர்களும். இன்னைக்கு நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறோம்? நபியின் நேச வைக்கிற ரசூலுல்லாஹின் மட்டும் நேசம். எல்லா இறைத்தூதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரின் மீதும் முழு நேசத்துக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு கட்டளை ஏற்பட்டிருக்கின்றது. அது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, என் மீது நீங்கள் முழு நம்பிக்கை வைக்க, ஈமான் கொள்ள வேண்டும், நேசம் வைக்க வேண்டும். உங்களை விட, உங்களுடைய உயிர்களை விட, உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட என்னை நீங்கள் நேசித்தால் தான் ஈமானிலே முடிவை பெறுவீர்கள் என்று சொல்கின்றார்களே. இந்த செய்தி ஒவ்வொரு நபிமாருக்கும் உள்ளதுதான். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல. நம்ம தவறா என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இப்ப கிறிஸ்தவர்கள் அவர்கள் தங்களுடைய நபியின் மீது வைக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது, அவர்களுடைய சமுதாயத்திற்கு அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் அந்த சமுதாயத்துக்கு இடப்பட்ட கட்டளை என்னவென்றால், அந்த நபியை முழுமையாக நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதுதான். அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறார், என் மீது ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், உங்களுக்கு உங்களுடைய ஈமான் அப்போதுதான் பூர்த்தியாக வேண்டும். அந்த ஈமான் எல்லா மனிதர்களுக்கும், முஸ்லிம்களாக இருக்கிற அனைவருக்கும் இருக்கின்றது. ஆனால் எச்சரிக்கையும் இருக்கின்றது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், யாரை பார்த்து? நபியை பார்த்து சொல்கிறார், நபியே நீங்கள் இணை வைத்தால். கேட்கிறாங்கல்ல, முஸ்லிம்கள் எப்படி இணை வைப்பாங்க? முஸ்லிம்கள் இணை வைக்கிறாங்கன்னா எப்படி இணை வைக்க முடியும்? அதே கேள்வி அல்லாஹ் அங்கே வைக்கிறான். நபியை பார்த்தும் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர், யாரும் ஒட்டுமொத்த மக்களை பார்த்து அல்லாஹ் அங்கு சொல்லவில்லை, அங்க நபியை பார்த்து சொல்கிறான், நபியே நீர் இணை வைத்தால் உன்னுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று நபியை பார்த்து எச்சரிக்கின்றான். அதை போன்றால் இன்றைக்குள்ள சமுதாயத்தை பார்த்து நாம் எச்சரிக்கின்றோம், நீங்கள் இணை வைக்காதீர்கள். இணை வைக்கக்கூடிய ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட இருக்கக்கூடாது. இப்ப நம்ம சாதாரணமா சிந்தித்து பார்க்கலாம். இந்த மாதிரி அவுலியாக்கள்கிட்ட அந்த மௌலிது ஓதுறது, அது ஓதுறது இதெல்லாம் நாளைக்கு மறுமையில் ஏதாவது கேள்வி இருக்குதா? எந்த கேள்வியும் இல்லை. இதெல்லாம் நீங்க ஏன் செய்யறீங்க அல்லாஹ் கேட்கவே மாட்டான். நபியின் நேசத்தை கொண்டு இதுல நுழைச்சு விட்டு மீனாவிழா கொண்டாடினாத்தே நேசம் இருக்குது, மௌலிது ஓதுனாத்தே நேசம் இருக்குது, இதுல இணைச்சு நேசத்தை இணைச்சு விட்டாங்க. நேசம் என்பது வேறு. அந்த நேசம் உலகத்திற்கு அனைத்து முஸ்லிம்களுக்கும் இருக்கின்றது. அது யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. ஏனென்றால் ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஈரானுடைய அதிபர் ஒரு தடவை புகையை அறிவிச்சாரு. சல்மான் ருஷ்டி சொன்னாரு, அவனுடைய தலைக்கு $10 லட்சம் நான் தரேன், அவன் தலையை கொண்டு வா அப்படின்னாரு. ஏன்? நபியை பற்றி, நபியுடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய மனைமார்களை பற்றி அவதூறாக ஒரு நூலை வெளியிட்டான். சல்மான் ருஷ்டி என்பவன் ஒரு முஸ்லீம் தான் அவன். ஆனால் அவர் என்ன செஞ்சான்? அவருக்கு இந்த மாதிரி நூல் வெளியிட்டோட உடனே அவர் அறிக்கை விடாது. அப்ப அவங்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் பத்தி நேசம் இல்லைன்னு அர்த்தமா? அதே போல டென்மார்க்குங்கிற நாட்டுல ரசூலுல்லாஹ்வுடைய உருவப்படத்தை வரைந்து வெளியிட்டாங்க. அரபு நாட்டுல அத்தனை நாட்டிலும் என்ன செய்தார்கள்? டென்மார்க்ல மிக முக்கியமானது பால் டப்பா. அந்த நிலவ பால் டப்பா அது அங்கிருந்தே வந்து சவுதியுடைய எல்லா இதுல எங்க வேணாலும் அந்த பால் டப்பா இருக்கும். அதைத்தான் அவங்களும் யூஸ் பண்றாங்க. உடனே நிப்பாட்டினானுங்க. அப்ப வஹாபி சொல்லுவாங்க, நபியின் மீது நேசம் இல்லை என்று அர்த்தமா? நேசம் என்பது வேறு. ஆனால் அந்த நேசத்தை எதிர்கொண்டு கலந்துடக்கூடாது, ஷிர்கான விஷயத்துல கலந்துடக்கூடாது. முஸ்லிம்கள் எப்படி ஷிர்க் வைப்பாங்க? அல்லாஹ் இன்னொரு வசனத்தை மிக தெளிவாக சொல்கின்றான். அதாவது மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? சிலர்கள் ஈமான் கொள்கின்றார்கள். ஆனால் அந்த ஈமான்ல மனிதர்கள் அதிகமானவர்கள் என்ன செய்யணும்? ஈமான் கொள்கின்றார்கள். அதே நேரத்தில் அவர்கள் இறைவனுக்கும் இணையும் வைத்து விடுகின்றார்கள் என்று என்ன செய்யலாம்? சூர யூசுப்ல அல்லாஹ் சொல்லினான், மூமின்களில் அதிகமானவர்கள், அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? மூமின்களில் அதிகமானவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்.
மூமின் எப்படி இணைப்பான் கேட்கின்றார்களே, அதுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே பதில் சொல்கின்றான். ஆகையினால் இணை என்பது ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது. நபியை அவர்களுக்கு உரியாத மரியாதை, மலக்குகள் அவர்களுக்குரிய மரியாதை, சஹாபாக்கள் அவர்களுக்குரிய மரியாதை, உயர்ந்தவர்கள் நல்லவர்கள் அவர்களுக்கு உண்டான மரியாதை அனைத்தையும் அல்லாஹ் மிக தெளிவாக என்ன செய்யணும், குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஈமானிலே எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. ஷிர்க் இல்லாத சமுதாயமாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. சுப்ஹானல்லாஹ்.